வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். சென்னையில் உள்ள தலைமைச் செயலகமான கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் பதவியேற்பு நடைபெற்றது. மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள இந்த அரசியல் மாற்றம் தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நிர்வாக அணுகுமுறைக்கும் புதிய திசையை உருவாக்கும் என பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மத்தியில் விஜயின் தலைமையிற்கு அதிக ஆதரவு காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலன், வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜய்க்கு அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் முக்கியமான அறிவுரையை வழங்கியுள்ளார். தமிழ் மக்களின் நலனுக்காக அனைத்தையும் செய் என்று அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நேர்மையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விஜயின் அரசியல் பயணம் குறித்து பெருமை தெரிவித்த எஸ்.ஏ. சந்திரசேகர், மக்கள் சேவையே அரசியலின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த உணர்ச்சிபூர்வமான வாழ்த்தும் அறிவுரையும் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ரசிகர்களும் ஆதரவாளர்களும் இதை உற்சாகத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் விஜயின் தலைமையை குறித்து மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை வழங்கும் நிர்வாகம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாழ்த்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். புதிய தலைமையால் தமிழக அரசியலில் மாற்றம் மற்றும் புதிய அணுகுமுறை உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜயின் அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் ஆர்வமாக கவனித்து வருகின்றனர். தமிழக அரசின் புதிய அறிவிப்பு மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதல் முக்கிய உத்தரவாக 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குடும்பங்களின் மின்சார செலவினை குறைக்க உதவும் என பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சார சலுகை தொடருமா என்ற கேள்வி சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. மின்சார கட்டண சலுகைகள் தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகளை மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். தமிழகத்தில் மகளிர் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் வகையில் புதிய அதிரடி மகளிர் பாதுகாப்பு படையை உருவாக்கும் முக்கிய கோப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இதனுடன் மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக தனிப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு படையையும் அமைக்கும் நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு, பொதுமக்களின் நலன் மற்றும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து காப்பது ஆகியவற்றை முன்னுரிமையாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தும் புதிய முயற்சியாக இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன. தமிழக அரசியலில் முக்கிய முன்னேற்றமாக சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் கருப்பையா நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய சட்டமன்ற அமர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் பொறுப்பும் ஆரம்ப கூட்டத் தொடரை வழிநடத்தும் முக்கிய கடமையும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் அனுபவமும் சட்டமன்ற நடைமுறைகளில் உள்ள அறிவும் காரணமாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நியமனம் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் புதிய சட்டமன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்ற எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. தமிழக அரசியலில் அடுத்தடுத்த முக்கிய முடிவுகள் குறித்து மக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி. ஜோசப் விஜய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்துள்ளார். இதையடுத்து அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துகள் பரவி வருகின்றன. தமிழக அரசியலில் இது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. புதிய பொறுப்பை ஏற்றுள்ள முதலமைச்சர் விஜய் மக்கள் நலத்திற்கான பல புதிய திட்டங்களை முன்னெடுப்பார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி. ஜோசப் விஜய்க்கு காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை புதிய குரல் என்று குறிப்பிட்டு தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களும் புதிய எதிர்பார்ப்புகளும் உருவாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு அதிகரித்து வரும் இந்த காலத்தில் விஜயின் தலைமை புதிய தலைமுறைக்கு நம்பிக்கையை அளிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த வாழ்த்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பலரும் இதை தேசிய அரசியலிலும் முக்கியமான அறிகுறியாக பார்க்கின்றனர். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தேசிய அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிகார ஆசைக்காக காங்கிரஸ் கட்சி தனது கூட்டணி நம்பிக்கையையே துரோகம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவுடன் இருந்த அரசியல் உறவிலும் நம்பிக்கைக்குறை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கருத்துக்கள் அரசியல் அரங்கில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. மறுபுறம் ஆதரவாளர்கள் இது நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் நேர்மையான விமர்சனம் எனக் கூறுகின்றனர். இந்த அரசியல் வார்த்தை போர் வரும் நாட்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். ரஷ்யா உக்ரைன் போருக்கு இடையில் புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் போர் தற்போது முடிவை நோக்கி நகர்ந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் மேற்கத்திய நாடுகளை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அமைதி ஒப்பந்தத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் உறுதி செய்யப்பட்ட பின்னரே உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியை மூன்றாவது நாட்டில் சந்திக்க தயார் என புதின் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கருத்துக்கள் உலக அரசியல் அரங்கில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தூதரக முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உலக நாடுகள் தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான அடுத்தடுத்த நகர்வுகளை கவனமாக பார்த்து வருகின்றன. மத்திய கிழக்கு அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக இஸ்ரேல் ஈராக் பாலைவன பகுதியில் இரகசிய இராணுவ தளத்தை அமைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த தளத்தை கண்டுபிடிக்க முயன்ற ஈராக் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஒரு ஈராக் வீரர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
இந்த ரகசிய தளம் இஸ்ரேலின் விமானப்படை மற்றும் சிறப்பு படை நடவடிக்கைகளுக்கான ஆதரவு மையமாக பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஈராக் இறையாண்மை மீறப்பட்டதாக பல தரப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. இதுவரை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ பதில் அளிக்காத நிலையில் இந்த விவகாரம் சர்வதேச அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. ஹங்கேரி அரசியலில் முக்கிய மாற்றத்தை குறிக்கும் வகையில் மஜ்யார் புதிய பிரதமராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியுடன் அவர் பதவியேற்றது உலக அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்துவது அவரது முக்கிய இலக்குகளாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக நிலவி வந்த அரசியல் சூழ்நிலைக்கு மாற்று உருவாகும் என்ற நம்பிக்கையில் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு அதிக ஆதரவு கிடைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஜ்யாரின் தலைமையில் ஹங்கேரி எந்த புதிய பாதையை நோக்கி செல்கிறது என்பதை உலக நாடுகள் தற்போது கவனமாக பார்த்து வருகின்றன. உணவு தொழில்நுட்ப உலகில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் செயற்கை கோழி இறைச்சிக்கான புதிய முறைகளை கண்டுபிடித்துள்ளனர். விலங்குகளை நேரடியாக வளர்க்காமல் செல்கள் மூலம் ஆய்வக சூழலில் இறைச்சி உருவாக்கும் இந்த தொழில்நுட்பம் எதிர்கால உணவு உற்பத்தியில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பது, உணவு பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் கால்நடை வளர்ப்பின் சவால்களுக்கு மாற்று தீர்வு வழங்குவது ஆகியவை இந்த முயற்சியின் முக்கிய நோக்கங்களாக கூறப்படுகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய புதிய முறை செயற்கை இறைச்சியின் தரத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் உணவுத்துறையின் முகத்தை மாற்றக்கூடிய முக்கிய அறிவியல் முன்னேற்றமாக உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. விண்வெளி ஆய்வில் புதிய வரலாற்றை உருவாக்கும் வகையில் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டம் மனிதர்கள் சென்ற மிகத் தொலைவான விண்வெளி பயண சாதனையை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயணம் மனிதர்களை மீண்டும் ஆழ்ந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு கொண்டு செல்லும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதிர்கால சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரக ஆய்வுகளுக்கான தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு திறன்களை சோதிப்பதாகும். இந்த சாதனை விண்வெளி தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் அமெரிக்காவின் புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் மற்றும் விண்வெளி ஆர்வலர்கள் இந்த முயற்சியை பெரிதும் பாராட்டி வருகின்றனர். மனிதர்கள் விண்வெளியில் மேலும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் எதிர்காலத்திற்கு இது ஒரு முக்கிய அடித்தளமாக அமைந்துள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.